அதாவது நாம ஒரு போதனைக்கு கிறிஸ்துவ இதுல போறோம் அப்படின்னா பைபிள் வசனத்தை வச்சு சொல்லிட்டு வருவோம். ஆனா இங்க ஒருத்தர் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சினிமா படத்தினுடைய காட்சி அமைப்பை அப்படியே கொண்டு வந்து எதுக்கு இல்லாமோ ஆமா ஏமேன்னு சொல்லி ஒரு கதை அளந்துட்டு இருக்கான். அது என்ன கதை ஏது அப்படிங்கிறத நம்ம கேட்போமா? கேட்போம். ஒரு ஊர்ல தங்கம் கிடைக்குதுன்னு சொல்லி ஒருத்தன் என்ன பண்ணிருக்கான், ரொம்ப எந்த ஊர்ல, அதாவது ஒரு ஊர்ல அப்படின்னா எந்த ஊர்ல கதை சொல்லி உருட்ட போறேன். சரி சரி சரி, மேல என்ன சொல்லலாம்னு கேளுங்க. உள்ள தோண்டி இருக்கான். தோண்டி தோண்டி பார்த்துட்டு தங்கமே வரல. ரொம்ப டயர்டாகி அந்த மெஷின்லாம் யாருக்காவது இது இருந்திருக்காங்க. நோண்டிக்கிட்டே இருக்கும்போது அவன் ஒருத்த விட்டுட்டு போயிட்டானா. சரி, அடுத்தது. ரொம்ப டயர்டாகி அந்த மெஷின்லாம் யாருக்காவது இது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துருக்கான். அந்த மெஷின் ஓஹோ, சரி சரி. வாங்கின ஒருத்தன் இவ்வளோ நாள் தோண்டிருக்கானே, சரி நம்ம கொஞ்சம் தோண்டினா அடுத்த அடியில தங்கம் இருந்திருக்கு. யாருக்கு தெரியும் நெக்ஸ்ட் ஸ்டெப்? பாத்தீங்களா? அதாவது ஒருத்தன் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, அது எந்த படத்துல வந்துருக்கு தெரியுமா? இந்த காட்சியை பாருங்க. தோண்ட ஆரம்பிச்சோம். 8 அடி 9 அடி ஆச்சு. 9 அடி 10 அடி ஆச்சு. தங்குன அந்த கடப்பாறை அந்த தங்கப்பாறையில் இடிச்சது. அந்த தங்கப்பாறையை அப்படியே தூக்கி தோல் மேல வச்சு ஊரெல்லாம் பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தான். அவர் ரகுவரன் வந்து அண்ணன், அஜித் வந்து தம்பி. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கறதுக்காக உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார் இல்லையா? அந்த கதையை தான் இதை லேட்டஸ்டா அந்த முகவரி படம் சன் டிவில போட்டானான்னு தெரியல. அப்படியே இது பண்ணிட்டு வச்சுட்டு என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த அடி ஆமென் ஆமென் கொண்டு வந்து எமேன் எமேன். இதுல வேற டீசென்ட் வேற. ஏண்டா ஊழியக்காரனுகளா அட்டுழியக்காரனுகளா அப்படிங்கிறது தெரியல உண்மையிலே மக்களே. என்னடா இவங்க என்ன ஊழியம் பண்றாங்க? தங்கம் வருது, வெள்ளி வருது, வாயில நல்லா வருதுடா. ஆண்டவருடைய வேத வாக்கியத்தை சொல்லுவான்னு பார்த்தா, அப்போ 2 அதிகாரங்கள்ல 1-3 வசனத்தை நம்ம வாசிச்சோம் அப்படின்னு சொன்னா, கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருப்பாங்க. குடும்பம் மட்டும் எல்லா காரியங்களையும் பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதுக்கு அடுத்ததாக 3வது வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, பொருளாசையை தூண்டி அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல விதமான காரியங்களை கொண்டு வந்து எல்லாத்தையும் இது பண்ணாங்க, வைப்பாங்க. ஆனா அவங்களுக்கு இப்படி இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருக்கு அப்படின்னு அப்படியே இருக்காரு, அப்படியே ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. சுத்தமா கடவுள் பயம் கிடையாது. கடவுள் பயம் இல்லவே இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு? உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஒருவனாலும் ஊழியம் செய்ய முடியாது. ஒருவன் மற்றவனை சிநேகிப்பான், மற்றவனை அசட்டை பண்ணுவான் அப்படின்னு இருக்கு. நாம என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொன்னாரோ. ஆனா இவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராகவே மாறிட்டாங்க. நம்ம தான் சொல்லுவோமே, கதை கதையா சொல்லுவோமே. ஒருத்தருடைய அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்துக்கள்ல மோட்டிவேஷனல் இதை வச்சு சொல்லுவாங்க, வைப்பாங்க, பல காரியங்களை பண்ணுவாங்க, வைப்பாங்க. அதே ஃபார்மெட்டை கொண்டு வந்து தங்கம் உனக்கு ஒரு ஆஃபர் வரப்போகுது, உங்களுக்கு ஆண்டவர் ஒண்ணு தருவாரு, இதை தருவாரு, அதை தருவாருன்னா என்ன மக்களே செய்யுறது? ரொம்ப மோசங்க. இவன் எப்படி தெரியுங்களா? இவன் மனம் திரும்பாத டுபாக்கூர் போதகன்னு நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரியுங்களா? போன வருடங்களுக்கு முந்தின வருடம் 2 வருடங்களுக்கு முன்னதாக இவன் என்ன பண்ணிட்டான், அடுத்தனுடைய மனைவி குழந்தை இல்லாம வந்திருக்காங்க. இவன் என்ன பண்ணிட்டான், 2 பிள்ளைகளை கொடுத்துருக்கான். அந்த செய்தி அது ஊடகங்கள்ல வந்தது, பெரிதாக வந்தது வச்சுது. பட் இருந்தாலும் இவனுடைய மாய்மாலா என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப மோசமான ஒரு ஒஸ்ட் காரியமாக இருக்கு. அந்த செய்தி இதையும் பாருங்க. எனவே பாஸ்டர் பாலசேகர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஆளுதான் இவன். இவன் ஊழியர் கிடையாது. இவன் வந்து கள்ள ஊழியத்தினுடைய ஒட்டுமொத்த கூடாரமாக பயணிக்கிறான். இவன் பேரு தான் பாலசேகர், ஒண்ணுமே கிடையாது. பாலியல் இச்சை சேகர் அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இச்சையின் ஊடாக பயணிக்கிறவன். பணத்தாசை பொருளாசையை தூண்டி ஒரு இயேசுவையே விற்கிற வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா இல்லையா? இயேசுவை சொல்றதுங்கிறது இல்ல, பரலோக ராஜ்யத்துக்கு போறது கிடையாது. புரியுதுங்களா? இவனுடைய நோக்கம் எல்லாம் இது. அதுக்கப்புறம் மறுபடியும் குட்டி புட்டி நைட் ஆனா சினிமா பார்க்க போயிடுறது. புரியுதுங்களா? படக்காட்சிகளை ஏற்கனவே பாத்தீங்க, நான் மேற்கோள் காட்டுறதுக்கு தான் சொல்லியிருக்கேன். அப்போ எந்த அளவுக்கு கிறிஸ்துவத்துக்குள்ள இந்த மாதிரியான கோமாளிகள்லாம் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமா, சிந்திக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் எங்கேயாவது பொருளாசை குறித்து இது பண்றாரா, வைக்கிறாரா? திரளான பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னாரு. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள்.
அப்படின்னு சொன்ன பிறகு இந்த பொருள் இதெல்லாம் வச்சு மோட்டிவேஷன் பண்ணி அது போக அமேன் அமேன் அதை கூட சொல்லிப்பான் பாருங்க அமேன். எதுக்குடா ஆமேனு? எதுக்கு ஆமேன்கணும்? கண்டது கழியதை நீ சொல்லிடுறதுக்கு ஆமேனா? இதே அதை புறஜாதியாருன்னு சொல்லுவானே. புரியுதுங்களா இல்லையா? ஒருத்தன் எப்படின்னு கேட்டீங்கன்னா, நானும் ஒரு கதை சொல்லட்டா? கதையை சொல்லுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கிடுவோம். ஒரு வேட்டைக்கு ஒருத்தன் போனானாம். அவன் மிகப்பெரிய வேடன், மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு எதையும் வித்தக்காரனா இருந்திருக்கான். அப்போ அவன் அந்த வித்தக்காரன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா, தனக்குள்ள ஒரு மமதையை வைத்துக் கொண்டு தனக்கு மட்டும்தான் திறமை, எவனாலும் இந்த மாதிரி பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அப்படியே வேட்டையை ஆடிக்கிட்டு ஒவ்வொன்றையும் எடுத்துட்டு வருவானா. ஒவ்வொரு நாளும் மானை கொண்டு வருவானா. இப்படி பல காரியங்களை கொண்டு வரும்போது அவனுக்கு மெதாப்பு ஏறிடுச்சு. மெதாப்பு ஏறின உடனே என்ன பண்ணிட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடனே மறுநாள் போயிட்டு நான் போனேன் அப்படின்னு சொன்னா அது எதுவாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் எதையும் எடுத்துட்டு வருவேன் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டு சவால் விட்டு போனானாம். கடைசியில பாத்தீங்கன்னா அந்த நாள் முழுவதும் அவன் தேடி தேடி பார்த்திருக்கான். மானும் இல்ல, எதுவும் இல்ல, ஒண்ணுமே கிடைக்காம வெறுமையில தண்ணி தாகம் பயங்கரமா இருந்திருக்கு வச்சிருக்கு. அப்பந்தான் அவன் உணர்ந்தானோ, நாம ரொம்ப பெருமையில ஓடிட்டோம், பெருமை நம்மளை வறுமையாக்கிறோம் அப்படிங்கிறதுனால அதுல ரொம்ப ஃபீல் பண்ணி, கடவுளே நான் ரொம்ப பெருமைப்பட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு, ஆண்டவரே தண்ணி தாக எடுக்கு அப்படின்னு சொல்லி உள்ள அப்படியே வச்சு ஒரு இருக்குனானா மேகத்துல அப்படியே இருந்து சொல்லுன்னு விழுந்துச்சான். இந்த மாதிரியான கதைகள் எல்லாம் சொல்லி மோட்டிவேஷன் பண்ணலாம். பெருமை உள்ளவனுக்கு இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொருத்தர் சொன்னது அப்படியே நம்ம சொல்லியிருக்கோம். சோ நமக்கு யாரு சொன்னதை கடைபிடிக்கணும் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவனவருடைய இதுதானே கடைபிடிக்கணும். மாத்தி கடைபிடிச்சா மாத்தி அங்க உள்ளதெல்லாம் கடைபிடிக்கிறேன், சினிமாவில் உள்ளதை கடைபிடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவனுடைய பகட்டும் முதல்ல ஒரு மாதிரி இருந்தான். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, வரும்போது ஊழியத்துக்கு வரும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, வத்தலும் தொத்தலுமா வர்றது. அப்புறம் மறுபடியும் ஏமாத்த ஆரம்பிக்க பத்திலா, ஏமாத்த ஆரம்பிக்க முகத்துல பிரகாசம், சட்டையில பிரகாசம், எல்லா காரியங்கள்லயும் டிஃப்ரெண்ட் மேக். புரியுதுங்களா? அவன் சாப்பிடக்கூடிய ஹோட்டலா இருக்கட்டும், ரொம்ப லக்ஸுரியான ஹோட்டலா இருக்கும். அவன் செய்யக்கூடிய காரு, அவன் வாங்கக்கூடிய காரு எல்லாம் ஹோல்சேல தானே வருது. அப்படிங்கும்போது நல்ல பிராண்டடா ஒரு ஆடி கார், அமாவாசை கார் வாங்கலாம். புரியுதுங்களா? அப்போ இவங்கெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய மகிமைய, உலகத்தினுடைய காரியங்களை, அவர்களுடைய அந்தஸ்தையும் கௌரவத்தையும் எப்படி நிலைநாட்டுவதோ அப்படி நிலைநாட்டுவதற்காக அவர்கள் பகட்டாய் வாழ்வதற்கு, அவர்கள் பந்தாவாக வாழ்வதற்கு, பந்தா பண்ணுவதற்கு என்னன்னு கேட்டீங்கன்னா கிறிஸ்துவ மேடையை தேர்ந்தெடுத்தாங்க. கிறிஸ்தவர்களும் முட்டாள்களாக இருக்கிறதுனால, பைபிளை வாசிக்காம இருக்கிறதுனாலதான் இதை என்னன்னு கேட்டீங்கன்னா, காலங்காலமாக இப்படிப்பட்ட கள்ள போதவர்கள்லாம் வர்றாங்க. பைபிள் ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட்டதுக்கு காரணம் என்னன்னா, நீங்க எல்லாம் படிக்கணும், படிச்சு தேரணுங்கிறது தான். ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஆண்டவர் அப்படி வைப்பார் இப்படி வைப்பாருன்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தையை ஒருத்தன் தான் போதனை பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கணும் அப்படிங்கிறது இல்லாம நீங்களும் படிக்கணும். அவன் சொல்லக்கூடிய காரியங்கள் நல்லதா கெட்டதா, அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் மோட்டிவேஷனலா அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய உபதேசமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், பகுப்பாய்வு செய்யணும். நாம ஒரு பகுப்பாய்வும் செய்யறது இல்லை. அதனால இவன் ஓஹோன்னு ஆகுறான். இது ஏழைக்கு போக வேண்டிய பணம். புரியுதுங்களா? ஏழைகளுக்கு தர்மமாக போக வேண்டிய காரியங்கள் இவன் சட்டையில இருக்கு. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னது என்னன்னா, உனக்கு விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது சுத்தமா இருக்கும் அப்படின்னாரு. பூமிக்குள்ள எதையும் சொத்து சேர்க்காத, பரலோகத்திலே சேர்த்து வைக்கிறது மிகுதியா இருக்கும் அப்படின்றாரு. அப்படிப்பட்ட ஆண்டவரை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன பண்றாங்க? ஆடம்பரமாக வாழ்வதும் ஆடம்பரமாக இது பண்ணுவதுமே இவங்களுடைய வேலையாக இருக்கிறது. புரியுதுங்களா? இதை வச்சு இதை இந்த மாதிரியான பீப்புள் இருப்பாங்க இல்லையா, வசதி வாய்ப்பு அந்தஸ்து கௌரவம் இப்படிங்கிற கான்செப்டோட பயணிக்கிறவங்க தான் இவர்களோட இருந்துகிட்டு கிறிஸ்துவ பேரை சொல்லிக்கிட்டு இவங்க கேட்டுக்கு அடிமையானவர்கள், புரியுதுங்களா, கெட்டு போவர்களில் முக்கியமானவர்களா இருக்கிறாங்க அப்படிங்கிறதான். நாம இப்படி இருக்கக்கூடாது. ஒண்ணும் இல்லாட்டாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். புரியுதுங்களா? எதுவுமே இல்லாட்டாலும் பரவாயில்ல, ஆண்டவர் அங்கீகாரம் பண்ணுகிறார். நான் லக்ஸுரியா இருக்கிறது ஆசீர்வாதம் அல்ல, நான் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறது தான் ஆசீர்வாதம். அதுதான் காரியமே. 6 சாவு, 60 சாவு, 70 சாவு. பட் இந்த காலங்கள்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் நமக்கு டே தான். அதுல எப்ப வேணாலும் நம்ம சாகலாம். புரியுதுங்களா? ஆனா ஆண்டவருக்குள்ள இருக்கமா அப்படிங்கிறது முக்கியம். நம்ம யாரு கூட இருக்கோம் அப்படிங்கிறது முக்கியம். புரியுதுங்களா இல்லையா? வேற ஒரு பதிவு. வணக்கம்.